ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோட டிஜிகோல்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரி நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஸோ என்ன மாதிரி சேவ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸோட டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸோடைய டிஜிகோல்ட் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட டிஜிகோல்ட் ஆப் பற்றி நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோட பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க வந்து ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் தான். ஸோ நம்ம அதில் வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறத வந்து நம்ம வந்து கோல்டாக தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து மறுபடியும் வந்து அமௌண்ட்டாக கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறோமோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோல்டாக தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு மறுபடியும் அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து வார சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஜிகோல்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி சேவிங்ஸ். ஸோ நம்ம எப்போ வேணாலும் சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னு தான் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 டைம், 20 டைம், 100 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கோல்ட் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா எனி டைமும் எப்போ வேணாலும், அதாவது நம்ம வந்து மார்னிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், நைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்குதோ நம்ம எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான், இத்தனை டைம் தான், இந்த டைமில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இதில் வந்து கிடையாது. ஸோ நம்ம கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்குதோ ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெய்லி வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம போட்டுட்ருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் 3 டைம் அப்படி கூட நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெய்லி சேவிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் சேவிங்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ், அதாவது 100 ருபீஸ்லேருந்து நமக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 100 ருபீஸ்லேருந்து 200, 300, 500 ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம கையில் இருக்குதோ நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து 10,000, 5,000, 10,000, 15,000, 50,000 ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ நம்ம எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஆனால் மினிமம் வந்து 100 ருபீஸில் இருந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் வந்து கிடையாது. ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ என்ன அமௌண்ட் இருக்குதோ ஸோ 100 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேமெண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம வந்து டேரெக்டாக ஷாப்பில் போய் இதில் வந்து நம்ம வந்து வாங்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நமக்கு இதில் வந்து இருக்குது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நம்ம வந்து டைரெக்டாலாம் நம்ம வந்து வேறு எந்த வழியிலையுமே வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து போட முடியாது. ஸோ இதில் உள்ள பிளான் டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 300 டேஸ், அதாவது 300 நாள் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 330வது நாள். ஸோ நம்ம வந்து 300 நாள் நம்ம சேவ் பண்ணுறத 30 நாள் வந்து அதுக்கு வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது. ஸோ 330வது நாள் நம்ம வந்து ஒரு 1 மந்த் வந்து அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 330வது நாள் நம்ம வந்து எவ்வளோ கோல்ட் கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கோமோ நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கே நம்ம இப்போ என்னைக்கு பே பண்ணுறோமோ ஸோ உடனடியாக நமக்கு வந்து 107 ருபீஸ் வந்து நமக்கு வந்து 7 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு உடனே வந்து நமக்கு அதாவது இன்ஸ்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பெனிஃபிட்டாக நமக்கு வந்து 107 ருபீஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த 107 ருபீஸ்க்கு நம்ம வந்து கோல்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய 75 டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம 200 பே பண்ணோம் அப்படின்னா 10 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி
நமக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதாவது 105 ருபீஸ்க்கு அன்றைக்கி கோல்டு ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு உடனே வந்து நம்மளுடைய இதில் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு 75 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ 100 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணோம் அப்படின்னா 103 ருபீஸ் வந்து கிடைக்குது. ஸோ லாஸ்ட் 75 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து 100 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 101 ருபீஸ் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஸோ மந்த்லி எங்களால் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நமக்கு மினிமமாக போய் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சின்ன வேலை செய்கிறவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதே போல் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க கூட 100 ருபீஸ்க்கு வந்து கோல்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் நம்ம வந்து உண்டியலில் போடுற அமௌண்ட்டை நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் என்ன கோல்டு ரேட் இருக்குதோ ஸோ அந்த ரேட்டுக்கு 100 ருபீஸ்க்கு எவ்வளோ மில்லிகிராம் கோல்டு வருதோ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இதில் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதோடைய மெச்சூரிட்டி டேட் அதாவது 330வது நாள் நமக்கு வந்து மெச்சூரிட்டி டேட் வரும்போது நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக நம்ம வாங்குகிறோம் இல்லை கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 7%, 5%, 3% கொடுக்குறது தான் நமக்கு இதாவது பெனிஃபிட்ஸ் தவிர நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து நம்ம பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்ட் காயின் வாங்குறதுக்காக இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் கிட்ட ஆகுது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டு காயின் அதாவது என்னுடைய மெச்சூரிட்டி டேட் வரும்போது நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக கோல்டு காயின் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி நம்ம பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போய் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஆப் வந்துடும். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ண பிறகு லாகின் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வரல. ஸோ டைரெக்டாக வந்து எனக்கு ஆப்குள்ளே போகுது. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஆப்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ப்ரைஸும் உங்களுக்கு சில்வரோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு வந்து டெய்லி வந்து நம்மளோட கோல்டு ரேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரோட ரேட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்க்கு வந்து எவ்வளோ கிராம் கோல்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் ஸோ டோட்டல் வெயிட் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய மெச்சூரிட்டி டேட் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 235 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1600 ஸோ இது பார்த்திங்க அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நிறைய அதாவது சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து டிஜிகோல்ட் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்கீம்ஸும் வந்து அங்கே வந்து அந்த ஷாப்பில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் இதில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரிசிப்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலில் கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி அமௌண்ட் வந்து நம்ம வந்து போடுறது அப்படிங்கிறத நான் ரெண்டாவது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து டிஜிகோல்ட் அப்படின்ட்டு அதில் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் நவும் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை
அக்ரி பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் நவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காலம் வரும். ஸோ நம்ம அதை வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே பண்ணினேன் அப்படிங்கிறதுனால ஸோ நான் அதை வந்து பேக் வந்துட்டேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. மந்த்லி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது மாதிரி, அப்புறம் ஒன் டைம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வேணும், எந்த இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுமோ ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு ஸோ ஏதாவது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 ருபீஸ்க்கு வந்து 14 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இதே இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 28 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி உள்ள கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7145 ரூபா. ஸோ அந்த அமௌண்ட் கூட நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணணும், கையில் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது எவ்வளவு அமௌண்ட் போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிராம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக நம்ம வந்து இதில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து கோல்டு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் பேக் போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கோல்டு காயினாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.